God of Jacob, great I am, King of angels, Son of man, voice of many waters, song of heaven's throne, louder than the thunder, make your glory known. Judah, let the lion roar. Hail, hail, Lion of Judah, let the lion roar. Hail, hail, Lion of Judah, let the lion roar. Hail, hail, Lion of Judah, let the lion roar. உலகம் தோன்றும் முன் தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். பிதாவானவர் தன் சாயலிலே மனுஷனை உண்டாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதி ஆதாம் என்று பெயரிட்டார். ஆதாம் கீழ்ப்படியாமல் போனான், தேவனுடைய உறவை இழந்து போனான். சாகவே சாவாய் என்று தேவன் சொன்னார். முந்தின ஆதாம் இழந்தது, பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மீட்க வந்தார். மனிதர்களின் பாவங்களை சுமந்து சிலுவையில் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றினார். சிலுவையின் முடிவிலே சபையின் துவக்கம். பெந்தெக்கோஸ்தே என்னும் நாளிலே சீஷர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். ஆவியானவரை உணர்ந்த சீஷர்கள் அந்நிய பாஷையில் ஜெபம் செய்தார்கள். அந்த சத்தத்தை கேட்டு திரளான ஜனங்கள் அவ்விடத்தில் வந்தார்கள். தோலா, யார் இவர்கள்? என்ன பாஷை பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? யாரா இருக்கும்? இவங்க என்ன பேசிக் கொண்டே இருக்கிறாங்க? பைத்தியக்கார போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க பேச பாச எனக்கு வேற புரியலையே. ஒருவேளை மது போதை அறிந்து கொண்டு வந்து நம்மள்ட்ட பேசிக் கொண்டிருக்கிறார்களோ? நிறுத்துங்கள், நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். நாங்கள் ஒன்றும் குடிபோதையினால் இங்கே உளர கிடையாது. தேவன் சொல்லியிருக்கிறார், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் அவருடைய ஆவியை அனுப்பி உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்கள் அடைவார்கள். இதை நீங்கள் அறியாதிருப்பது. எனக்கு அன்பான சகோதரர்களே, தேவனுடைய அன்பை இன்னும் நீங்கள் ஏன் உணராமல் இருக்கிறீர்கள்? தேவன் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்களில் யாராவது சொல்லக்கூடுமா, உங்களுக்காக யாராவது ஒரு நபர் மறித்திருப்பார்களா?
அவருடைய ஒரே பேரான குமாரனை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து இயேசு சிலுவையை சுமந்து ரத்தம் சிந்தி பாடுகளை பட்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் அநேக அடிகளை பட்டு இன்னும் நீங்கள் அவருடைய அன்பை உணராதிருப்பீர்களா? நீங்கள் ஏன் இன்னும் தேவனுடைய அன்பை உணராமல் இருக்கிறீர்கள்? எனக்கு அன்பான ஜனங்களே, கடைசி நாட்களில் இயேசு ஒருவரே தேவன், அவர் ஒருவரே உலகத்தின் இரட்சகர் என்பதை நீங்கள் இருதயத்தில் விசுவாசித்து அவரே தேவன் என்று முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். இதை நீங்கள் இன்னும் அறியாதிருப்பதென்ன? சகோதரே, சகோதரி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் யாவரும் மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று உங்கள் இருதயங்களில் விசுவாசித்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் அவர் ஒருவரே என்று விசுவாசிப்பீர்களானால் அப்பொழுது வானங்கள் திறந்து தேவன் உங்கள் மீது அவருடைய ஆவியை ஊற்றும் பொழுது நீங்களும் எங்களைப் போல நவமான பாஷைகளை பேசுவீர்கள். பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டு அவர்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றார்கள். அவ்வேளையிலே ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரு தேவ ஆலயத்திற்கு போனான். அப்பொழுது பிரிவிலே ஊனமான ஒரு ஸ்திரீ இருந்தாள். அவள் தேவ ஆலயத்திற்கு முன்பாக பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தாள். ஷலோம். நானா? நீதான். உனக்கு சுகம் வேண்டுமா? எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லை. என்னை பார், என்னை பார். உனக்கு யார் உதவுறாங்க? உன் வழியில் யார் வந்தாங்க? அத நான் கேட்கல. என்னால முடியல. உனக்கு வேறு எதுவும் தேவையில்லை. உனக்கு வேண்டியது நான். எழுந்து நட. நிமிர்ந்து பார். நீ எதிர்பார்க்கிறது என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. He didn't want heaven without us. So Jesus, you brought heaven down. My sin was great, your love was greater. What could separate us now? What a wonderful name. இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் நசரேயனாகிய இயேசுவின் நாமம். சீஷர்களின் எண்ணிக்கை மிகவும் பெருகிற்று. சீஷராய் நியமிக்கப்பட்ட ஸ்தேவான் ஜனங்களுக்கு மத்தியிலே தேவனுடைய ஊழியத்தை செய்தான். அப்பொழுது சில மூப்பர்கள் அவன் பேசினதை கேட்க மறுத்தார்கள். எரிச்சல் அடைந்த மூப்பர்கள் அவன் மீது பொய்யான வழக்கை சுமத்தினார்கள். பிரதான ஆசாரியன் ஸ்தேவானை விசாரித்தான். இவர்கள் கூறுவது உண்மையா? சகோதரரே, சகோதரரே, கிறிஸ்துவின் அன்பை மறந்தது ஏன்? இன்னும் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்களே.
இன்னும் எத்தனை நாள் உங்கள் இருதயம் கல்லாயிருக்க போகிறது? கிறிஸ்துவின் அன்பை மறந்து விட்டீர்களா? உங்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது ஏன்? அவர் உங்களுக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், சிலுவையிலே தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் அளவும் சிந்தினாரே, மறந்து போனீர்களா? பாவியாயிருந்த நம்மை பரிசுத்தமாய் மாற்றினாரே, எல்லாவற்றையும் மறந்து போனீர்களா? நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்தாரே, அவரே தேவ ஆட்டுக்குட்டியானவர். நீங்கள் எல்லாவற்றையும் மறந்து மறுபடியுமாக உலக வாழ்க்கையின் காரியங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே. அவர்தான் மறுத்து விட்டாரே. ஆம், அவர் மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு மகிமையில் எழுந்தாரே. உங்கள் கண்கள் காணவில்லையா? நீங்கள் இதை உணரவில்லையா? இதையெல்லாம் சொல்லுவதற்கு நீ யார்? யாருடைய நாமத்தினால் இதை சொல்கிறாய்? கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டவன் நான். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களிடத்தில் இதை சொல்லுகிறேன். அடிங்கள், இன்னும் அடிங்கள். இவன் மேல் ரத்தம் வரும் வரை. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள். ஆனால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். பரலோக வாசல் திறக்கிறது என் கண்களால் காண முடிகிறது. இயேசு இயேசு பிதாவின் வலது பரிசத்தில் நிற்பதை என் கண்கள் கண்டது. பிதாவே, பிதாவே, இவர்களை மன்னியும்.
மரணக்கூறினை ஒழித்து எழும்பின யூதராஜ சிங்கமே, பாதாளத்தின் திறவுகோலினை கைகளில் நீருடையவரே, மரணக்கூறினை ஒழித்து எழும்பின யூதராஜ சிங்கமே, பாதாளத்தின் திறவுகோலினை கைகளில் உடையவரே. நானே உயிர் தெளிதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ மரித்தாலும் பிழைப்பான். அக்காலத்திலே எருசலேம் எங்கும் இருந்த சபைகளுக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷர்களை கொலை செய்யும்படி சினம் கொண்டு இருந்தான். ஓரிரவில் தேவன் அவனுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தார். அப்பொழுது மனம் திரும்பிய சவுல் பவுலாய் மாறி தேவனை ஏற்றுக்கொண்டான். பின்பு பவுல் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்ல தேவனால் அழைக்கப்பட்டான். சபைகளே, நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்லவே. மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் சரீரங்களில் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூர்ந்து ஒரு மன ஆவியோடு சபையை கட்டுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு உண்மையோடும் உத்தமத்தோடும் இருங்கள். நீங்கள் சீஷராய் மற்றும் அல்லாமல் சீஷரை உருவாக்குகிறவர்களாய் எழும்புங்கள். உங்கள் மெய்ப்பரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய தரிசனத்தின்படி சபையை ஒரு மனதாய் கட்டுங்கள். இப்படிக்கு பவுல். ஐயா, ஐயா, உங்களை சிறைப்பிடிக்க ஒரு கூட்டம் வந்துள்ளது ஐயா. இதை பிடி. இதை கொண்டு போய் யோவானிடத்தில் சேர்த்துவிடு. அப்பொழுது நீங்கள் வரவில்லையா ஐயா? நீ முதல் போ. சரி ஐயா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஐயா, இது உங்களுக்கான கடிதம். உன்னுடைய இறுதி முடிவு என்ன? நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, மரித்தாலும் என் இயேசுவுக்காக. நீ வாழ்ந்ததெல்லாம் இயேசுவுக்காக. போதும் போதும் சவுல், போதும் பவுல். நீ வாழ்ந்ததெல்லாம் இன்று நீ எங்களுக்காக மரித்து நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்பா பிதாவே, இந்த நேரத்தில் அப்பா பவுல் எங்களை விட்டு பிரிந்து சென்ற செய்தி வந்தது.
என் ஆவியில நான் துக்கம் அடைகிறேன். நான் கலங்கி போயிருக்கிறேன் ஆண்டவரே, நான் கலங்கி போயிருக்கிறேன் ஆண்டவரே. ஆனாலும் இன்று கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் கிறிஸ்துவின் வருகையில் மகிமையோடு எழுந்திருப்பார்கள். அந்த இடத்துல நான் பவுலை நான் காண்பேன். எத்தனையோ சபைகளுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார், எத்தனையோ தலைவர்களை உருவாக்கி இருக்கிறார். அந்த மனுஷன் இன்று எங்களோடு கூட இல்லை. ஆனாலும் ஒரு நாள் அவரை நாங்கள் பரலோகத்தில் சந்திப்போம். பவுலை இழந்தாச்சு அப்பா, இன்னொரு பவுலை நாங்கள் பார்க்க முடியுமா? ஒரு பவுல் இந்த ஜனங்கள் மத்தியில் எழும்புவாரா? கடிதத்தை எழுதுவாரா? யா ஆண்டவரே, அந்த கடினம், அந்த இருதயத்தின் கடினம் இந்த ஜனங்கள் இடத்திலிருந்து போக மாட்டேங்குது. இவங்களுக்காகத்தான் ஆண்டவரே அவர் அநேக நல்ல காரியங்களை செஞ்சாரு, அநேக சபைகளை உருவாக்கினாரு. ஆனா அந்த பவுலை இன்னைக்கு அநியாயமா கொண்டுட்டாங்களா ஆண்டவரே? அப்பா, இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே பவுலை போல அநேகர் எழுமணும் ஆண்டவரே. அநேக சபைகளுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் ஆண்டவரே. உங்க வார்த்தை உயிருள்ளதா இருக்குது, ஜீவனுள்ள வார்த்தையா இருக்குது ஆண்டவரே. இன்னும் இந்த ஜனங்கள் அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கப்பா. இவர்கள் மனம் மாறணும் ஆண்டவர். கடினமா இருக்கிற அந்த மனம் மாறணும் ஆண்டவரே. அப்பா, இந்த வருடம் கடந்த வருடத்தை போல, கடந்த வாழ்க்கையை போல நித்திரையில் இருக்காதபடிக்கு எழும்பி பிரகாசிக்க ஆண்டவர் இவர்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சபையை பாருங்க ஆண்டவரே, எத்தனை நாட்காலிகள் காலியாக இருக்கிறது அப்பா. இந்த நாட்காலில நிரப்பணும் ஆண்டவரே. இந்த நாட்காலில நிரப்பணும்னு சொன்னாக்கா இந்த சபையில பவுலை போல ஒரு மனுஷன் எழும்பணும் ஆண்டவரே. உங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப்பா, உங்களுடைய ராஜ்யத்தை கட்ட ஆண்டவரே. பவுல் எப்படி எழும்பி உண்மையும் உத்தமனமா இருந்தாரோ அதே போல இந்த ஜனங்கள் ஆண்டவரே, ஆமப்பா, எழும்பணும் ஆண்டவரே, எழும்பணும் ஆண்டவரே. இந்த வருஷத்துல கடி கொடுக்கணும் ஆண்டவர், கடி கொடுக்கிற ஒரு வரமா இருக்கணும் ஆண்டவரே. பல ஆண்டு எந்த ஒரு கனி கொடுக்காத சபையில இருக்கிற ஒவ்வொரு மரமும் கனி கொடுக்கணும். கர்த்தருடைய வருகையை குறித்து பேசணும் ஆண்டவரே. நீங்க பேசுங்கப்பா, ஒரு மாற்றம் வரணும் ஆண்டவரே. மகனே, மகனே, கலங்காதே. நான் உனக்கு சொல்வதை நீ அவர்களிடம் சொல். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இது உண்மை சம்பவம். 2000 வருஷத்திற்கு முன்பதாக நடந்ததை இன்று நாங்கள் உங்களிடத்தில் கொண்டு வந்தோம். இவர்கள் சீஷராய் மட்டுமல்லாமல் எழும்பி சீஷரை உருவாக்கினார்கள். இயேசுவுடைய தரிசனத்தை கீழ்ப்படிந்து தன் சுய விருப்பங்களை விட்டுவிட்டு சூழ்நிலைகளை காரணம் சொல்லாமல் தாகத்தோடும் ஆத்மா பாரத்தோடும் சுவிசேஷத்தை சொன்னார்கள். கர்த்தர் எப்படி அப்போஸ்தலர்களுக்கு தரிசனத்தை கொடுத்தாரோ அதே போல நம் ஆவிக்குரிய தகப்பனுக்கும் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். இந்த ஆண்டின் முடிவுக்குள்ளே இந்த சபையில் 200 ஆத்மாக்கள் நிரம்ப வேண்டும். லூக்கா 13வது அதிகாரத்தில் பிதாவானவர் கனி கொடுக்காத அத்திமரத்தை வெட்டி போட சொன்னார். ஆனாலும் நம் மத்தியஸ்தர் இயேசுவானவர் இன்னும் 1 ஆண்டு அவகாசம் கேட்டு பிதாவிடம் வேண்டிக் கொண்டார். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் கனி கொடுக்கிற ஒரு சீஷராக எழும்ப வேண்டும். இது முடிவல்ல, கனி கொடுப்பதற்கு இந்த வருடமே உங்களுக்கான துவக்கம்.